மற்றொரு அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னையை நோக்கி படையெடுக்கும் மக்களால் நெல்லை ரயில் நிலையம் பயணிகளால் நிரம்பி வழிகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னையை நோக்கி படையெடுக்கும் மக்களால் தற்போது நெல்லை ரயில் நிலையம் பயணிகளால் நிரம்பி வழிகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். சென்னை நோக்கி பயணிக்கும் பயணிகளுக்காக சிறப்பு ரயில்கள் ஏதாவது இயக்கப்படுகிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமா சிக்கந்தர், தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகை கடந்த 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதை ஒட்டி கடந்த 14ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. பொங்கல் விடுமுறை நாளன்று இன்றோடு முடிவடைகிறது. நாளை திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்படுவதன் காரணமாக விடுமுறைக்காக குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு வந்தவர்கள் பெரும்பாலானோர் கூட்ட நெரிசலில் கருத்தில் கொண்டு நேற்று வெளியூருக்கு புறப்பட்டு சென்றனர். அதேபோல் இன்றும் 2வது நாளாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து நெல்லை வழியாக இயக்கக்கூடிய நாகர்கோவில் தாம்பரம் அந்தோனியா ரயில் உள்ளிட்ட ரயில்களில் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டு இருக்கிறது. முன் பதிவில்லாத ரயிலில் அந்தோனியில் ஏற்கனவே பெரும்பாலான இருக்கைகள் முழுவதுமாக நிரம்பியதை அடுத்து நடைபாதையில் படிக்கட்டில் அருகில் ஏராளமானவர் அமர்ந்து நின்று பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைதான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதே போல திருநெல்வேலியில் இருந்து புறப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய திருநெல்வேலி ரயில் நிலையம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் தற்போது கூட்டங்கள் மிக அலைமோதி கொண்டு இருக்கிறது. தற்போது முன்பதிவில்லாத பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று காத்து கொண்டிருந்து தற்போது இந்த ரயிலில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் அந்த காட்சிகளை. ரயில் நிலையத்திற்குள்ளே கீழையும் அதே போல மேலே சரக்கு பெட்டிகளை வைக்கக்கூடிய இடங்களிலும் பயணிகள் அமர்ந்திருந்து அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய சூழலை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது போல திருநெல்வேலியிலிருந்து பாளையங்கோட்டை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புறப்படக்கூடிய பேருந்துகளும் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து இன்று தாம்பரத்துக்கு இரவு 11 மணிக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட்ட போதிலும் கூட தற்போது தென் மாவட்டங்களுக்கு மிக அதிகமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழாவை கொண்டாடிவிட்டு திரும்பக்கூடிய சூழ்நிலை பெரும் சிரமமாக இருப்பதாகவும் மேலும் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்திய அரசுக்கு தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.